தந்தை முரளியை நேசிக்கின்ற குழந்தைகளை பார்க்கின்றார். முரளியின் இசையை கேளுங்கள், அதீந்திரிய சுகம் எனும் ஊஞ்சலில் ஆடுங்கள். இப்பொழுது முரளியையும் முரளிதரையும் போன்று ஆகுங்கள். ஒரு புள்ளியை வைப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கின்றது? உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு வினாடி எடுக்கின்றதா? உங்களின் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புள்ளியை வைக்கும்போது அதற்கு ஒரு வினாடி எடுக்கின்றதா? எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அல்லது ஒரு புள்ளி என்ற ஸ்திதியில் ஸ்திரமாக்குவதற்கு ஒரு வினாடி எடுக்கின்றதா? அதற்கு ஒரு வினாடி எடுக்கின்றதா? நடைமுறையில் அதற்கு ஒரு வினாடியிலும் குறைந்த நேரம் எடுக்கின்றதா? உதாரணமாக, ஒரு புள்ளி வைப்பதற்கு உங்களுக்கு ஒரு வினாடி எடுக்குமா பாண்டவர்களே? அதற்கு ஒரு வினாடி எடுக்குமா? சில வேளைகளில் பாண்டவர்களே, அதற்கு ஒரு வினாடி எடுக்குமா? பாண்டவர்கள் கூறுகின்றார்கள், சில வேளைகளில். ஒரு பாண்டவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பாண்டவர்களுக்கு நேரம் எடுக்கின்றது. அவர்கள் எல்லோரும் சக்திகளுக்கு ஒரு வினாடியை எடுப்பதாக சொல்லுகின்றார்கள். சக்திகளுக்கு பாண்டவர்கள் உண்மையையே பேசுகின்றார்கள், அதாவது சத்தியத்தையே கூறுகின்றார்கள். சக்திகளுக்கு அந்த சக்தி உள்ளதா அப்படின்னு பாபா கேட்கின்றார். இல்லை, பாபா கூறுகின்றார், இருவருமே உண்மையை பேசுகின்றீர்கள். ஏனென்றால் இப்போது அவர்களால் ஒரு புள்ளியை வைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களால் இப்போது ஒரு புள்ளியை வைக்க முடியாமல் இருக்கும். ஆகவே ஒரு வேறுபாடு காணப்படுகின்றது. மற்றும்படி எல்லோரும் உண்மையாகவே இருக்கின்றார்கள். நீங்கள் நேர்மையான இதயங்களை கொண்டிருப்பவர்கள். அச்சா, மண்டபம் நிறைந்திருக்கின்றது, மக்கள் கீழேயும் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பாப்தாதாவின் முன்னாலேயே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் பாப்தாதாவின் முன்னாலேயே அமர்ந்திருக்கின்றார்கள். ஹிஸ்டி மண்டபத்திலும் தியான மண்டபத்திலும் அமர்ந்திருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் இந்த நாட்டையும் வெளிநாட்டையும் சேர்ந்தவர்கள் அமர்ந்திருந்து பாப்தாதா மதுவனத்துக்கு வந்துள்ளார் என நினைவு செய்கின்றார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் தொலைநோக்கு பார்வை என்ற பைனாக்குழல்களினால் பார்க்கின்றார்கள். அவர்களும் இப்போது பாப்தாதாவின் முன்னால் வருகின்றார்கள். தொலைவில் அமர்ந்திருந்தாலும் அவர்கள் மனங்களால் அவர்கள் மதுவனத்திலேயே இருக்கின்றார்கள். உங்கள் இந்த வசதிகள், பௌதீக உலகின் வசதிகள் தளம்பல் அடையக்கூடும். ஆனால் இந்த ஆன்மீக தொலைநோக்கு பார்வை ஒருபோதும் பாழாகாது. பாப்தாதாவால் எங்கும் உள்ள சகல நிலையங்களிலும் உள்ள குழந்தைகள் எல்லோரையும் தனக்கு முன்னால் பார்க்க முடிகின்றது. அச்சா, ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் பேணுங்கள்.
इतना सहज अनुभव हो மனச்சோர்வுடைய जैसे சமஸ்காரங்கள் कोई बड़ी எதனையும் बात नहीं கொண்டிருக்காதீர்கள். है எந்த क्योंकि ஒரு अनेक बार சிரமமான यह कर பணியையும் चुके हैं மிக कोई இலகுவானதாக नई அனுபவம் बात செய்யுங்கள். नहीं कर रहे हैं அது ஒரு कई பெரிய बार விடயமே यही को இல்லை. रिपीट कर रहे हैं यह स्मृति ஏனெனில் நீங்கள் அதனை பல विजयी தடவைகள் बनाती है செய்துள்ளீர்கள். अभी हम நீங்கள் गौर से எதையும் सुनेंगे புதிதாக செய்யவில்லை. நீங்கள் பல தடவைகள் செய்தவற்றையே அப்படியே மீண்டும் செய்கின்றீர்கள். விழிப்புணர்வு உங்களை வெற்றியாளர்கள் ஆக்கும். ஓம் சாந்தி. இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம். மோகினி தீதிக்கு கதைக்கிறதுக்கு கீழே மியூட்ல இருக்கிறாங்க. ओम शांति ஓம் सभी சாந்தி. ठीक हो? எல்லோரும் सभी मौज में हो? ஓகேயாக இருக்கின்றீர்களா? मेरे को तो ये आता है संगम योग, खुशियों का मौजों का योग है। बाबा हमेशा कहता है कि मूंझना नहीं है किसी भी बात में, और खास நான் करके இனி जब हर एक बात के महत्व का நல்ல पता ஒரு चलता है तो हम उस पर ज्यादा நேரத்தை ध्यान நான் देते நினைவு हैं। கூறுகின்றேன். இந்த நேரத்தில் अव्यक्त इशारे सुनने का महत्व, पर सबसे बड़ा महत्व ये है कि जब हम किसी भी बात का अभ्यास करते हैं அவ்வியத்த சமிக்கையை तो जो கேட்பது अनुभव மிக होता है அவசியமானதாகும். वो இதனை हमारी பயிற்சி बुद्धि செய்வதும் जो है वो அவசியமானதாகும். सिर्फ प्रीत बुद्धि नहीं। அப்பொழுதுதான் आज நீங்கள் मैं அதனை सोच रही थी कि அனுபவம் செய்ய முடியும். बुद्धि हमारी सूक्ष्म हो, बुद्धि हमारी दिव्य हो, बुद्धि हमारी विशाल हो, बेहद की हो। कभी आप मुरली से निकालेंगे तो आपको बहुत सारी बुद्धि की क्या विशेषताएं हैं वो पता चलेंगी। तो जितना जितना जैसे आज की पॉइंट है कि बार बार यही संकल्प है, ये तो मैंने कल्प कल्प किया है। நீங்க முரளியை கேட்கும் तो பொழுது एक चलो दिन में और नहीं तो பல்வேறு 8 बार விதமான 5 बार கருத்துக்களை 3-4 बार भी अगर हम அவதானித்து अभ्यास करें எடுத்திருப்பீர்கள். बुद्धि की அதனை जो நான் एबिलिटी है, 4-5 தடவைகள் जो क्षमता है बुद्धि की, படித்தேன், பயிற்சி तो செய்கின்றேன். उसमें वो ऐड हो जाएगा ना कि अभी मेरा जो निर्णय करना, அப்பொழுதுதான் உங்களுடைய सोचना, புத்தி स्थिति का आधार क्या होगा। जो बाबा ने कहा ऐसा अनुभव हो कि जैसे हमने ये अनेक बार किया है, तो स्मृति लाओ विजयी बनेंगे। मतलब कि एक बुद्धि के अंदर वो, जैसे मैंने कहा ना कि அப்ப क्षमता நீங்க बढ़ती தொடர்ந்து जाएगी, பயிற்சி செய்கின்ற பொழுது உங்களுக்கு और தெரியும், ऐसी இந்த बुद्धि जो விடயங்களை होगी वो நீங்கள் अनंत பல होगी। தடவைகள் பயிற்சி செய்ததாக நீங்கள் जैसे உணர்வீர்கள். वो कभी किसी भी बात में, परिस्थिति में அப்பொழுது अपनी உங்களுடைய एनर्जी नहीं वेस्ट புத்தி करेंगे, वैसे ही वेस्ट करें விசாலமானதாகும். अपनी एनर्जी। आज भी बाबा அப்பொழுது ने बोला உங்களுடைய बेटा சக்தியும் कितनी देर लगती வீணடிக்கப்பட है மாட்டாது. जीरो लगाने में, कितनी देर लगती है। பாபா இன்றைக்கு एक கேட்டார் पल இல்லையா, लगती है ஒரு और புள்ளி उस समय வைப்பதற்கு ध्यान आएगा உங்களுக்கு खुश எவ்வளவு रहो, நேரம் எடுக்கின்றது என்று. आगे बढ़ो, क्योंकि ड्रामा तो आगे चलता जा रहा है, हम पीछे रह அந்த गए। நேரத்தில் நீங்கள் एक बार சிந்திக்க दादी வேண்டும், गारंटी நான் कहती थी இந்த இடத்தில் आपसे நிறுத்த வேண்டும், समझदार की बात தொடர்ந்து है, முன்னேறி செல்ல वो வேண்டும். आती है चली जाती है पर आप जाने नहीं देते उसको, अपने मन में रख लेते हैं தாதி ना वो बात, குருசார்ஜியும் சொல்லுவாங்க, तो वो जाती नहीं है बड़ी सूक्ष्म बात पर ध्यान देने की है। तो आज मैं सोच रही थी कि कितना உங்களுடைய आप வாழ்க்கையில देखो ड्रामा வருகின்ற कैसे அநேக விடயங்கள் एक एक मिनट
விவேகமானதாக இருக்கும். ஏனெனில் அவையெல்லாம் உங்களை परंतु விட कहाँ तक முன்னேறி विभूति செல்லும். लगाने की நீங்கள் அந்த जरूरत है, இடத்திலேயே நிற்கின்றீர்கள் அப்படி சொல்லுவாங்க. थोड़ा सोचने की जरूरत है कि नहीं है। तो थोड़ा अंदर में एक मनन चिंतन करो, फिर अभ्यास करो, तो आपकी बुद्धि की क्षमता बढ़ेगी। ஆகவே फिर आपकी बुद्धि में உள்ளார்ந்தமாக सब जो लक्ष्य நீங்கள் பல जैसे मन தடவைகள் के ऊपर हम சிந்திக்க ध्यान வேண்டும், देते हैं மீட்டல் செய்ய कि வேண்டும். श्रेष्ठ विचार हो, पॉजिटिव हो, அப்பொழுது ऐसे ही बुद्धि भी உங்களுடைய कई மனம் बार हम कहते हैं किसी किसी की நேர்மறையானதாக बुद्धि மாறும். दूरदर्शी होती है। नहीं, बाबा ने कहा दूरबीन की तरह, जैसे कि सब स्पष्ट दिखाई देता है। तो इसलिए सभी अगर हम थोड़ा और அதாவது अटेंशन दें விசாலமான புத்தியை கொண்டவர்கள் तो ஒரு हमारी स्थिति தொலைநோக்கு பார்வையை கொண்டவர்களாக இருப்பார்கள். एक रस तो रहेगी, परंतु चढ़ती कला भी होगी। खुद महसूस होगा कि अब मैं पहले जैसा संस्कार नहीं रहा, अभी मेरा पहले जैसा स्वभाव नहीं था। वो परिवर्तन स्वयं में जैसे दिखाई देगा। तो इसलिए बहुत जरूरी है, पहले तो सुनो व्यक्ति इशारा, फिर हो सके तो एक दो बार पढ़ो। ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில दिन மாற்றங்கள் को अभ्यास உருவாகுவதை करो, மிக आपको खुद இலகுவாக अनुभव हो மாற்றங்கள் ஏற்படுவதை कि मुझे பார்க்கக்கூடியதாக कितना இருக்கும். फर्क पड़ता जा रहा है मेरी बुद्धि में। अभी पहले जैसी बुद्धि नहीं रही, क्योंकि बुद्धि बहुत महत्वपूर्ण है ना। सब निर्णय நீங்க तो உங்களோட बुद्धि வாழ்க்கையில நீங்க करती है। அவதானிச்சு பார்த்தீங்கன்னா संकल्प உங்களுடைய तो புத்தி नए आते हैं, आते जाते புத்தியில் हैं, लेकिन बुद्धि மாற்றங்கள் जो है ஏற்படுவதை कुछ பார்ப்பீர்கள். है नहीं। முன்னரும் இப்பொழுதும் ஒரே மாதிரியாக तो இருக்கின்றதா इसलिए என்றதை நீங்கள் आज அவதானித்து मैं यही सोच பார்க்கலாம். रही थी कि நாளுக்கு நாள் அது जितना अटेंशन விசாலமாகிக் हम கொண்டே दें செல்வதையும் कि நீங்கள் मेरी बुद्धि அவதானிப்பீர்கள். में सब लायकियत हो, योग्यताएं कहो, लायकियत कहो, कि जो बाबा चाहता है मेरी बुद्धि सुनते ஆகவே समय, देखते என்னுடைய समय, புத்தியானது बाबा से मिलन मनाते समय श्रव பல की इस बुद्धि में பணிகளை, பல சிரமமான संतुष्ट பணிகளை रहकर செய்யக்கூடிய ये सब தகுதி क्वालिफिकेशन வாய்ந்ததாக இருக்கும். हमारी बुद्धि में होनी चाहिए। और वो आती कब है? जब हम अपना दिन में நீங்கள் अभ्यास பாபாவை करते हैं। நினைவு செய்வதுடன் तो जैसे आज की बात है உங்களுடைய कि புத்தி अनेक बार ये कर चुके हैं, பல்வேறு விடயங்களை செய்யக்கூடிய தகுதி வாய்ந்ததாக இருக்கும். सिर्फ कर चुके नहीं, हो चुका है। कोई भी सीन देखते हैं, पहले भी हुआ था, अभी भी हुआ है, नई बात नहीं है। இன்றைய हमारी சமிக்கையில मनोज शांता दादी பார்த்தீர்களாக இருந்தால் एक बार पहली बार இந்த फॉरेन விடயங்களை ट्रिप आया நீங்கள் था, முன்னரும் பல தடவைகள் किसी செய்திருப்பீர்கள். बहन के बारे में, स्वभाव के बारे में। நிர்மல் சாந்தா தாதி तो दादी ने कहा अच्छा तुमको पता लग गया ना ये பல कैसे है? வெளிநாட்டு சகோதரிகள் बस फिर வந்திருந்த क्या, போது नहीं पता था तब तक तो आश्चर्य था, पता लग गया तो संकल्प बदलना ही இங்கிலீஷ் नहीं चाहिए। டிரான்ஸ்லேஷன் वो கொஞ்சம் बात விட்டு मुझे விட்டு கொஞ்சம் दादी की இடைவெளி விட்டு निर्मल விட்டு தான் शांति की வருது. बहुत अच्छी लगी कि जब पता है इसका स्वभाव ऐसा है तो बस फिर क्या, फिर लेप चेप आना ही नहीं चाहिए ना। नहीं पता हो, एकदम नया है, पता लग गया ना अभी तो ये ऐसा है। तो कैसे हम अपनी ஓகே. அப்போ அந்த ஒரு சகோதரியினுடைய மனோபாவம் बुद्धि जो நல்லதாக हमारी இல்லை என்று உங்களுக்கு बुद्धि के अंदर யாராவது अभ्यास ஒருவர் है, வந்து கூறுகின்ற பொழுது, उसके द्वारा அது உங்களுக்கு தெரிகின்ற हमको பொழுது सजग நீங்கள் कर सकते இன்னும் हैं। கவலையற்றவர்களாக तो இருக்க बाबा முடியும். कहते हैं ஏனெனில் सदा உங்களுக்கு அவருடைய மனோபாவம் विजय இதுதான் के என்று उमंग தெரிய उत्साह में வந்துவிட்டது रहो, அல்லவா? ஆகவே हमारी ही जीत है। ஒவ்வொரு நாளும் विजय के उमंग उत्साह में நான் रहो, ஒரு வெற்றி ஆத்மா என்ற नाउमीदी के போதையில் संस्कार நீங்கள் लो। இருக்க बहुत வேண்டும் जल्दी मैं नहीं ஒவ்வொரு நாளும். करूंगी, मैं छोड़ दूंगी, मेरे से नहीं होता, ना उम्मीद हो जाते हैं ना। நான் இதனை हम செய்ய लोग मुझे नहीं முடியாது, किया என்னால் करूंगी, செய்ய முடியாது என்ற मेरी எந்த जब कोई விதமான करेक्शन देता ஒரு था பலவீனமான नहीं आता எண்ணத்தையும் तेरा நீங்கள் और किसी को கொண்டிருக்க दो। கூடாது. दीदी कहती है नहीं आपको ही करना पड़ेगा, आपको ही करना है। लेकिन अभी सीख लिया ना, மன்மோகன் पता தீதி लग गया ना தீதிக்கு आगे ஒரு बढ़ो। டாஸ்க் तो इसलिए கொடுக்கிற பொழுது नाउमीदी அது के எனக்கு தெரியாது संस्कार என்று நான் ना சொல்வேன். அப்ப हो, அவ சொல்லுவாங்க, कोई भी நீங்க मुश्किल कार्य செய்கின்ற इतना பொழுது सहज நீங்கள் அதனை अनुभव हो கற்றுக்கொள்வீர்கள் என்று. जैसे कोई बड़े ஆகவே महात्मा இன்றைய ने வீட்டு வேலை என்னவா, कोई மனச்சோர்வுடைய नई बात சமஸ்காரங்கள் नहीं எதனையும் है। கொண்டிருக்காதீர்கள். कई बार की हुई ஆகவே रिपीट எந்த करते ஒரு हैं, சிரமமான பணியையும் ये स्मृति மிகவும் आपको இலகுவானதாக विजयी நீங்கள் बनाएगी। அனுபவம் செய்யுங்கள். इस माँ से அது ஒரு पूरी பெரிய बुद्धि दी விடயமே गई இல்லை.
कितने ஏனெனில் points पे நீங்கள் दिया, 30 பல points தடவைகள் में அதை अगर செய்துள்ளீர்கள். हमने 1% நீங்கள் 10% எதையும் புதிதாக भी செய்யவில்லை. अभ्यास किया நீங்கள் होगा பல தடவைகள் तो वो செய்தவற்றையே स्वभाव बन जाएगा। அப்படியே மீண்டும் मुझे तो செய்கின்றீர்கள். विजयी रतन இந்த बने விழிப்புணர்வு और உங்களை माया से हार नहीं खानी, வெற்றியாளர்கள் ஆக்கும். निराश नहीं होना, दिल शिकस्त नहीं होना है। एकदम 1 मिनट में बिंदु आगे बढ़ो। ஆகவே நான் தோற்கடிக்கப்பட மாட்டேன், நான் மாயாவினால் தோற்கடிக்கப்பட மாட்டேன், என்றும் வெற்றியாளர்களாக இருப்பேன். अव्यक्त ஓம் मुरली சாந்தி. रिवीजन 1969 से அவ்யக்த முரளிக்கான மீட்டல் ज्ञान के रतन और स्नेह के मोती। ஞான ரத்தினங்களும் அன்பின் முத்துக்களும். अव्यक्त वाणी அவ்யக்த முரளி. तारीख है 28 अप्रैल இன்றைய முரளிக்கான 1974। திகதி 28 स्थूल के साथ ஏப்ரல் सूक्ष्म 19 साधनों से 1974 सेवा ஆண்டு. में सफलता। முரளியின் தலைப்பானது ब्राह्मणों को ஸ்தூல कुछ मुश्किल ज्यादा சாதனங்களினூடாக ஸ்தூல ब्राह्मण சாதனங்களின் जीवन के கூடவே जीवदान का சூட்சும आधार சாதனங்களினால் कौन सा ஈஸ்வரிய है? சேவையில் வெற்றி. मुरली पढ़ाई का भी பிராமணர்களுக்கு आधार ஏதாவது है मुरली, கடினமாக இருக்குமா என்ன? तो जीवदान का பிராமண आधार अच्छी வாழ்க்கையின் तरह से உயிர்தானத்தின் स्नेह से ஆதாரமாக पैर என்ன नए இருக்கின்றது? लाते हो। லைஃப் டொனேஷன் ஆஃப் லைஃப் नियम प्रमाण முரளி. नहीं, படிப்பின் ஆதாரம் கூட लेकिन முரளிதான். जीवदान का आधार समझ அப்படி स्नेह रूप में உயிர்தானத்தின் स्वीकार करके ஆதாரத்தை மிக நன்றாக அன்போடு जितना முயற்சி स्नेह செய்வதில் जीवदान से होगा கொண்டு उतना வருகின்றீர்கள். ही स्नेह जीवनदाता से होगा। இதனை ऐसा நீங்கள் स्नेह நியமப்படி அன்றி உயிர்தானத்தின் अन्य ஆதாரம் आत्माओं என்று को भी புரிந்து सदा கொண்டு स्नेह அன்பான ரூபத்தில் व ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள். निर्विघ्न बना எவ்வளவுக்கு सकेंगे। அன்பு अब ऐसे உயிர்தானத்தோடு இருக்கிறதோ आधार रूप அந்த समझ அளவுக்கு सबके வாழ்க்கை आगे கொடுத்தவர் उदाहरण மேலும் रूप அன்பு बनो। இருக்கும். यह भी அந்த जिम्मेदारी மாதிரி है। நீங்கள் அன்பானவர் மற்றும் पांडवों के मुख से चलते அன்பானவர் हुए மற்ற मुरली की ஆத்மாக்களையும் रूह रुहानी எப்பொழுதும் அன்பானவராக उच्चर्चा மற்றும் कब सुनाई देती தடையற்றவராக है? ஆக்க முடியும். गोपियों के मुख से இப்பொழுது मुरली की அந்த चर्चा மாதிரி ஆதார अधिक ரூபம் என்று सुनने புரிந்து में आती है। அனைவரின் எதிரிலுள்ள உதாரண ரூபம் आपस ஆகுங்கள். में ज्ञान की இதுவும் चर्चा உங்களுடைய करना பொறுப்புத்தான். यह तो ब्राह्मणों का कर्तव्य है। जिस बात में जिसकी जो பாண்டவர்களிடையே लगी रहती है முரளியை பற்றி उसके இதய लिए समय की சம்பாஷணை कमी कभी नहीं हो सकती। இதய சம்பாஷணை इन दो நடக்கின்றது. बातों पर ध्यान रखो। அதாவது இதய एक तो है प्यूरिटी, ஆன்மீக உரையாடல் दूसरा மற்றும் जीवदान का முரளியை महत्व। பற்றிய सूक्ष्म साधन के लिए अलग समय की சர்ச்சை அதாவது आवश्यकता டிஸ்கஷன் नहीं है। குறைவாகவே கேட்க முடிகின்றது. जैसे ஆனால் दुनिया की கோபிகைகளின் गृहिणियों அதாவது में சகோதரிகளின் गृहस्थ வாய்களிலிருந்து और आश्रम को முரளியின் अलग கலந்துரையாடல்களை करते हैं அதிகமாக கேட்க और முடிகின்றது. आप लोग ஏன்? दोनों को உங்களுக்குள் मिलाकर ஞான ग्रहण करते हैं। கலந்துரையாடல்கள் செய்வது वैसे स्थूल பிராமணர்களின் और கடமையாகும். सूक्ष्म இந்த साधनों को விடயத்தில் अलग करते யாருக்கு हैं। ஈடுபாடு இருக்குமோ इसलिए அதற்காக प्रत्यक्ष நேரமில்லை नहीं என்பது होता। ஒரு பொழுதும் இருக்க முடியாது. दोनों ही साथ साथ எனவே होने से ஒன்று प्रत्यक्ष தூய்மை प्रवृत्ति की, மற்றொன்று वाणी உயிர்தானத்தின் के மகத்துவம் साथ ஆகிய मन இந்த साक्षी இரண்டு भी விடயங்களின் மேலும் और कर्म கவனம் के செலுத்துங்கள். साथ साथ भी मन சூட்சும साक्षी भी, வசதிகளுக்காக क्योंकि தனியாக अभी நேரத்தின் लास्ट அவசியம் இல்லை. टाइम है ना। எப்படி लास्ट உலகத்திலுள்ளோர் टाइम में जो குடும்பம் श्रेष्ठ மற்றும் अस्त्र குடும்ப शस्त्र வாழ்க்கை होते மற்றும் हैं ஆசிரம வாழ்க்கையை वे सब இந்த युद्ध இரண்டையும் किए பிரித்து जाते விட்டார்களோ हैं। பிரித்து விட்டார்கள். अगर यह ஆனால் सब நீங்கள் जाए அந்த இரண்டையும் சேர்த்து तो टाइम ஒன்றாக்குகின்றீர்கள். बीत जाएगा। அதே போல பௌதீகம் जब மற்றும் अस्त्र சூட்சும शस्त्रों को साथ साथ संग வசதிகளை संग நீங்கள் लाओगे பிரிக்கின்றீர்கள். तब ही எனவே असली அதனால் विद्या प्रसिद्ध हो உடனடி பலன் जाएगी। உங்களுக்கு கிடைப்பதில்லை. अर्थात இரண்டும் स्थापना का சேர்ந்தே स्वरूप இருப்பதனால் स्पष्ट உடனடி दिखेगा। பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். ऐसे வார்த்தைகளின் भी கூடவே महज कहते எண்ணங்களின் हुए சக்தியும் पीछे தேவையாக सूक्ष्म இருக்கின்றது. करेंगे மேலும் नहीं, காரியங்களின் साथ கூடவே साथ के सिवाय எண்ணங்களின் सफलता சக்தியும் नहीं। தேவையாக இருக்கின்றது. अच्छा
ஏனென்றால் இப்பொழுது கடைசி நேரம் இல்லையா? இந்த கடைசி நேரத்தில் உங்களின் என்னென்ன உயர்ந்த ஆயுதங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் உபயோகமாகும். நீங்கள் இதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் நேரம் கடந்துவிடும். அஷ்ட சக்திகள் ஒன்று சேர்ந்து சேவை செய்யும் போதுதான் அஷ்ட தேவதைகள் வெளிப்படுவார்கள். ஓம் சாந்தி. இந்த முரளி ஆன்மீக போதையில் இருங்கள், பாபாவின் நினைவில் இருங்கள் என்று நீங்கள் பாபாவின் முரளியை கேட்டீர்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து இந்த பயிற்சியை செய்யுங்கள். ஆமி அதாவது சேனையில் அவர்கள் இந்த பயிற்சியை செய்கின்றார்கள். யாராவது ஒருவர் அந்த பயிற்சியை சரிவர செய்யாது விட்டால் அவர் டிஸ்மிஸ் செய்யப்படுவார். ஆன்மீகத்திலும் நாங்கள் இவ்வாறு பயிற்சியை செய்கின்றோம். மக்கள் சரீரத்துக்கான பௌதிக பயிற்சியை செய்கின்றார்கள், நாங்கள் ஆன்மீக பயிற்சியை செய்கின்றோம். இந்த ஆன்மீக பயிற்சி செய்யும் பொழுது எங்களது மனமும் உடலும் ஆரோக்கியமாகின்றது. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒரு மணித்தியாலத்தை நீங்கள் எடுத்து, அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அரை மணித்தியாலத்தை எடுத்து நீங்கள் இந்த பயிற்சியை சக்தியுடன் சக்திசாலியாக செய்ய வேண்டும். அதாவது சரீரத்துக்கான பயிற்சியை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு வியர்ப்பது போல, வியர்வை வழிவது போல நீங்கள் இந்த ஆன்மீக பயிற்சியை செய்கின்ற பொழுது, அதாவது பாபாவின் நினைவில் தொலைந்து போகின்ற பொழுது இந்த உலகத்தை நீங்கள் மறக்கின்றீர்கள். எங்களுடைய சூட்சும உலகத்தை சென்றடைந்து பாபாவுடன் இருக்கின்றீர்கள். இந்த பயிற்சி எங்களுடைய மனதையும் உடலையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக்க வேண்டும், ஆக்குகின்றது. அதே போல மற்றவர்களுக்கு இந்த பயிற்சி செய்கின்ற பொழுது வியர்வை வெளிவருவது போல எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வெளிவர வேண்டும். அதற்காகத்தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்திதியை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். இந்த பயிற்சியை நாங்கள் எங்களுடைய இதயம் பூர்வமாக செய்ய வேண்டும், அன்புடன் செய்ய வேண்டும், பாபாவின் நினைவில் தொலைந்து போக வேண்டும். அதற்கு முதலில் நான் ஒரு பிரம்ம குமார், நான் இதனையும் மறந்து விடுகின்றேன். நான் பாபாவினுடைய அன்பான கோபிகை, நான் அவருடைய காதலி. பாபாவின் நினைவில் யார் அமர்ந்து விடுகின்றாரோ அவர் சிவா சக்தி. ஓம் சாந்தி.